அக்பரும் பீர்பாலும் கதைகளை பற்றி நிறைய நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். ஒரு நாள் வந்து முடி வெட்டிகிட்டு இருக்கார். அந்த முடி வெட்டுறவர் சொல்கிறாரு, அரசே நீங்கள் என்கிட்ட டெய்லி முடி வெட்டிகிட்டு இருக்கீங்க, நான் இன்னைக்கு நேற்று வெட்டல, உங்கள் அப்பா ஹுமாயூனுக்கும் நான் தான் முடி வெட்டிகிட்டு இருந்தேன், அவர் இறந்து பல வருஷம் ஆகிப்போச்சு, நிச்சயமாக அவர் சொர்க்கத்தில் தான் இருப்பார், ஆனால் அவர் சொர்க்கத்தில் எப்படி இருப்பாருங்கிறத நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு அக்பருக்கு முடி வெட்டுறவர் கேட்குறாரு. அது ஏன் அவர் கேட்குறாருன்னா, பீர்பால் வந்துடுவார். பீர்பால் வந்துட்டார்னா தன்னுடைய மொத்த பேச்சையும் அக்பர் பீர்பாலோட தான் கழிக்கிறார். பீர்பால் என்னென்னலாம் நினைக்கிறாளோ அதெல்லாம் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதனால இவனை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு இந்த கேள்வி அவர் கேட்கிறார். சொர்க்கத்தில் எங்கள் அப்பா இருக்கும்போது நல்லா தானே இருப்பாருன்னு அக்பர் சொல்றாரு. இல்லை, சொர்க்கத்தில் உங்கள் அப்பா இருக்கும்போது நல்லா தான் இருப்பாரு, ஆனால் அவர் எப்படி இருப்பாருங்கிறது ஒரு மகனா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்றார். ஆமா, நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணலாம், நம்ம யாரையாவது ஒருத்தர் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்றான். சொர்க்கத்துக்குன்னா எப்படி அனுப்ப முடியும்? அப்புறம் நம்ம அனுப்புறோம் சொர்க்கத்துக்கு தான் போவானான்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே, உங்களுக்கு பிடிச்சதுலேயே ரொம்ப நெருக்கமானவர் யாரு? என்ன யாருக்கு என்ன? பீர்பால் தான். பீர்பால் அனுப்பிச்சிருவோம். அப்போ பீர்பால் கண்டிப்பாக நல்லவர், அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னா ஹுமாயூன் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வந்து நம்மகிட்ட சொல்லிட போறாரு, அதனால அவரை நம்ம வந்து அனுப்பிச்சிருவோம் முடிவு பண்ணிட்டாங்க. இல்லை, இது எப்படி செய்யறதுங்கிறது எனக்கு புரியலன்னு அக்பர் வந்து கேட்கிறாரு. ஏன்னா இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை பீர்பால்கிட்ட கலந்து ஆலோசிக்க முடியாது. அப்போ முடிவெட்டிக்கிட்டே அவர் சொல்றாரு, இல்லை எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு பாலும் கிணறு வச்சிருக்கிறார், அந்த கிணறுல சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கு, அந்த வழியில நம்ம அனுப்பிச்சிட்டோம்னா அவர் போயிட்டு வந்துருவாருன்னு சொல்றாரு. நாளைக்கு நீ அவனை கூட்டிட்டு வந்தாரு, அவனையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவன் அதே மாதிரி போய் அந்த கிணறுலாம் போய் சுற்றி கித்தி பார்த்துட்டு உண்மையிலேயே அது ஒரு கிணறு, பாலும் கிணறு. அந்த கிணறுல போன நிறைய பேர் சொர்க்கத்துக்கு தான் போயிருக்காங்க. ஏன்னா இவனு வந்ததே இல்லை, அதனால போனவெல்லாம் சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பான். இவன் கதை விட்டான். பீர்பாலுக்கு இந்த கதை தெரிஞ்சிருச்சு. அடாடா, நம்மளை ஆளை க்ளோஸ் பண்றதுக்கு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான். என்ன பண்றதுன்னு சொன்னா, அவர் மதிய யூகம் மிக்கவர்ல, அவர் டக்குன்னு என்ன பண்ணிடுறாரு, அந்த பாலுங்கிணறு வச்சிருக்கிறான்ல அவனையே கூப்பிட்டு, இந்த பாலுங்கிணறுக்குள்ள வேற ஏதாவது சுரங்கப்பாதை இருக்காப்பான்னு கேட்கிறாரு. ஒரு ரகசிய சுரங்கப்பாதை ஒன்று இருக்குங்கிறாரு. அந்த சுரங்கப்பாதை உள்ள போனா வெளியில வந்துடலாமான்றாரு. வெளியில வந்துடலான்றான். சரி, அது மாதிரி எனக்கு அதை மட்டும் செஞ்சு கொடுத்துறியான்னு கேட்கிறாரு. இவர் வந்து அக்பர் கூட நெருக்கமா இருக்கிறார், அரசர் கூட நெருக்கமா இருக்கிறாருங்கிறது அந்த பாலுங்கிணறு வச்சிருக்கவனுக்கு தெரியும் இல்லையா. அவனுக்குள்ள ஒரு ரகசிய உடன்பாடு. எப்போதுமே அரசனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கூட இருக்கிறவங்க தான் ரகசிய உடன்பாடு பண்ணிக்கிட்டே இருப்பான். அது இப்போ மத்தியிலேயே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எவன் ரகசிய உடன்பாடு பண்ணுறான்னு. அதே மாதிரி சொல்லிட்டான். சொன்ன உடனே குறிப்பிட்ட தேதி வந்து பீர்பாலை கூட்டிகிட்டு அரசர் வந்து அந்த பாலுங்கிணறு வாசலில் வந்து நின்று கண்ணீர் மல்க, நானே பார்க்காத எங்கள் அப்பாவை நீங்கள் பார்க்க போகிறீங்க, பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள், பார்த்துக்க சொல்லுங்கள், உடம்பெல்லாம் பார்த்துக்க சொல்லுங்கள், சீக்கிரம் நான் வந்துடுறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் உடனே கூப்பிட்றாரு. வாங்க, நீங்களும் வேணாம், நம்ம சேர்ந்து போயிட்டு வருவோமான்னு கேட்குறாரு. எப்போதுமே பாலுங்கிணத்துல இறங்கணும்னா அரசங்க இறங்க மாட்டானுங்க, எவனாவது ஒருத்தனை தான் அனுப்புவானுங்க. டக்குன்னு வந்து இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, போயிட்டு வந்துருங்க, அதுக்கு நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போறாரு. இவர் உள்ள போயிட்டு இவர் தான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்காரு அந்த சுரங்கப்பாதை வழியால வெளியில போய் ஒரு 2 மாசம் தலைமறைவா இருந்துட்டு குறிப்பிட்ட நாள் இவங்க குறிச்சிருக்கானுங்க. ஏன்னா இந்த முடிவெற்றவர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, எப்படியும் போனவன் திரும்பி வர மாட்டான், ஆனா நம்பகத்தன்மை வரணுங்கிறதுக்காக ஒரு 2 மாசம் கழிச்சு பீர்பாலை திரும்பி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க போனாக்க ஹுமாயூனோட அப்பாவெல்லாம் பார்த்துக்கலாம்ல, எல்லாரையும் பார்த்துட்டு அவர் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வரதுக்கு சரியா இருக்கும்னு சொல்லிட்டு 2 மாசம் தகவல் சொல்லியிருப்பாங்க. 2 மாசம் கழிச்சு திருப்பி அதே சுரங்கப்பாதை வழியால பீர்பால் வெளியில வந்துருவார். இப்போ முடிவெற்றவனுக்கு ஷாக் ஆயிரும். இருந்தாலும் திரும்பி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரே ஷாக் ஆகி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அக்பர் கேட்பாரு. அவர் இன்னமும் அவருக்கு அந்த உண்மையே புரியாது. எப்படி இருக்காரு அப்பா அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்காரு, ரொம்ப விசாரிச்சுன்னு சொன்னாரு, மேல இருந்து ஆட்சியை பார்த்துட்டு இருக்கிறாராம், நீங்க ரொம்ப நல்லா ஆட்சி நடத்துறீங்க சொன்னாங்க, குறிப்பா என்னைய விட்டுறாதீங்கன்னு சொன்னாரு, ஏன்னா நான் தான் உங்களுக்கு நல்ல ஆலோசனை எல்லாம் சொல்றேன்னா. அப்படியே சொல்லிட்டாரா அப்படின்னு. ஆமா, அப்படிலாம் சொன்னாரு. அப்புறம் குறிப்பா நான் பார்த்தல, இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால நிறைய முடியெல்லாம் வளர்ந்துருக்கான், நம்ம முடி வெட்டுறவரை அடுத்த தடவை அனுப்பி வைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அடுத்த தடவை நம்ம அந்த பாலுங்கிணத்து வழியால் அந்த முடிவெற்றவரை அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. முடிவெற்றவனுக்கு அவர் நின்று பார்த்துக்கிட்டு, உண்மையிலே இப்போ நான் சொர்க்கத்துக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு அக்பரை பார்த்து அவன் கேட்க, மறுபடியும் ஹுமாயூன் மேலே என்கிட்ட பேசினி அவ்வளோ பாசத்தோட, எனக்கு மாதிரியே என்கிட்ட காட்டின பாசத்தை எங்கள் அப்பாவுக்கும் நீ அந்த பாசத்தை காட்டணும்னு விரும்புன்னு சொல்லி மறுபடியும் பாலுங்கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டானுங்கன்னு இந்த கதை முடியும். இந்த கதை முக்கியம் கிடையாது. அதை தாண்டி இன்னொருவன் கெட்டு விட வேண்டும், இன்னொருவன் வீழ்ந்து விட வேண்டும், இன்னொருவன் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்குல்ல, அது எதை கொண்டு வந்து நிப்பாட்டினோம் அப்படின்னா, கடைசியில் கொண்டு வந்து அவனை பாலும் கிணற்றில் தள்ளிவிடும் என்பதற்காகத்தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்குமோன்னு எனக்கு தோணும். அடிக்கடி இந்த கதை ஞாபகத்துக்கு வந்து கொண்டே இருக்கும்.